அக்கா காஃபி எனக்கு வேண்டாம், அவருக்கு மட்டும் போதும். அக்கா என்னக்கா ராத்திரி பூரா தூக்கமே இல்லையா? சி போடி. காஃபி. ராத்திரி எவ்வளவு கனவுகளோட உங்களை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். இன்னைக்கு அசத்துல ஓகே. நான்சி, ப்ளீஸ் நான்சி, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் சிங்கமா திட்டத்துக்குள்ள இங்க இருந்து வெளியில போயிடு. நான்சென்ஸ். எவ்வளவு தடவை திட்டினாலும் அறிவே இருக்காது. என்ன பண்ற பாரு, என்ன ஜென்மமும். செருப்பாலதான் அடிக்கணும். ஓ நீங்களா? அப்பா இல்ல? வாங்க, come on, come inside. வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்கார்ந்துட்டு பேசலாம். வாங்க வாங்க. வரேன் வரேன் வரேன். ஏன் இருக்கிற? ஏய் உட்காருங்க. அப்புறம் என்ன விஷயம் சொல்லுங்க. நான்சி, நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க என்ன சொல்றது? நீங்க எப்படி இங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உங்க மனசுல இருக்கேன், அது உங்களால மறக்க முடியாது. நான் சொல்றத கேளு நான்சி, நீ நல்ல பொண்ணு. புரியுது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால என்ன மறந்துட்டு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடம்பு ஒருத்தங்கிட்டையும் மனசு ஒருத்தங்கிட்டையும் கொடுத்துட்டு சாகுற வரைக்கும் நிம்மதி இல்லாம இருன்னு சொல்றீங்க இல்ல? புரியாம பேசாத. புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒன்னும் குழந்தை இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க பால் சாப்பிடுங்க. இல்ல நான்சி, சொல்ல வந்தது சொல்லியாச்சு, நான் கிளம்புறேன். கிளம்பலாம், ஆனா பால் சாப்பிட்டு கிளம்புங்க. பரவாயில்ல நான்சி, இதுல ஒண்ணும் விஷம் இல்ல. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கூட சாப்பிடுறேன். சரி வரேன். மறுபடியும் நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஜார்ஜ், நான் நினைச்சதை எப்படி அடையாம விடுறதில்ல. இந்த பாலை எப்படி உங்களை குடிக்க வச்சனும், இதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் உங்களை அடைஞ்சே தீருவேன். இப்ப நீங்க போலாம். ஜார்ஜ், நேத்து குடிக்கவே மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, எல்லாம் போய் ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்த? சாரி மேரி, என்னால குடிக்காம இருக்க முடியல. 1 வருஷமா 2 வருஷமா சின்ன வயசுல இருந்தே நான் குடிச்சிட்டு தான் இருக்கேன். என்னால விட முடியல, என்னால விட முடியல. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் எங்க அப்பா கிட்ட நான் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன். அவரு தான் பிடிவாதமா எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு. என்னால விட முடியல, என்னால விட முடியல. பரவாயில்ல, இனிமே குடிக்காதீங்க. சரி. பண்ணாத.
டார்லிங், சாரி டார்லிங், ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்ல இல்ல. அப்ப நான் போட்டுமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, வா உட்காரு. இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நேத்து போட்டிருந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? இல்ல இல்ல, அது நல்லா இருந்தது. இது அதை விட நல்லா இருக்கு. என்னங்க ஜார்ஜ், இன்னைக்குதான் நீங்க குடிக்கவே இல்லையே, வேற ஏதாவது ப்ராப்ளமா? என்ன மன்னிச்சிடு, என்னால முடியல. உன்னை தொட்டாலே என் உடம்பெல்லாம் சிலுக்குது, என்னோட நரம்பெல்லாம் வலிக்குது. ஐம் சாரி, உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாழ்க்கைனா இது மட்டும் தானா? இன்னும் எவ்வளவோ இருக்கு. உங்களுக்கு சரியாயிடும். நல்ல டாக்டரா பாப்போம். ஓஹோ, இதான் உங்க பிரச்சனையா? எஸ் டாக்டர். ஓகே மிஸ்டர் ஜார்ஜ், நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி அடிக்கடி பட்டிருக்கா? நோ டாக்டர். ஓகே, கம் வித் மீ. நான் செக்அப் பண்ணி பார்த்ததுல நர்வ்ஸ் வீக்கா இருக்கு. டாக்டர், சின்ன வயசுல இருந்து எனக்கு குடிப்பழக்கம் இருக்கு. அதனால தான் என் நரம்புகள்லாம் வீக்கா இருக்குமோன்னு பயமா இருக்கு. தட்ஸ் தி பாயிண்ட். அதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். மேடம், ஒரு சின்ன சஜஷன். என்ன செய்யணும்? நீங்க யோகா மூலமா ஏன் இதை குணப்படுத்த கூடாது? நீங்க ஒரு யோகா டீச்சரும் கூட. உங்க குரு மிஸ்டர் மணிகண்டனை மீட் பண்ணி சஜஷன் கேளுங்க. வணக்கம். ஆமா, சௌரியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வாங்க உட்காருங்க, சும்மா உட்காருங்க. அப்புறம் என்னமா சொல்லு. மாஸ்டர், குடிப்பழக்கத்தினால என் புருஷனுக்கு நரம்பெல்லாம் தளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அதனால தானோ என்னவோ எங்க தாம்பத்திய வாழ்க்கை பாதிச்சிருச்சு. என் குருங்கிற முறையில உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கலான்னு வந்தேன். புரியுதுமா, என்ன கேட்டா யோகாங்கிற அற்புதமான கலையால குணப்படுத்த முடியாத நோய்கள் எதுவுமே கிடையாது. மனசை ஒருநலப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல கவனத்தை செலுத்தி
நாம செய்யற தியானத்துக்கு தாமா யோகான்னு சொல்றோம். இப்போ மனுஷன் தண்ணீர் மேல நடக்கிறது, பூமிக்கடியில குழி தோண்டி மணிக்கணக்கில் புதஞ்சு கிடக்கிறது, உடம்பு முழுவதும் நெருப்ப வச்சு கொளுத்திக் கொள்றது, இதெல்லாம் கூட மனக்கட்டுப்பாடுடன் அவங்க மேற்கொள்ற தியானம் தான், அதாவது யோகான்னு சொல்றேன். புராண இதிகாசங்கள்ல முனிவர்கள் மேற்கொண்ட தவம், அவங்க அடையிற முக்தி, அதனால அவனுக்கு கிடைக்கிற வரம், இதெல்லாம் கூட ஒரு வித தியானம் தான். நான் ஏன் யோகாவை பத்தி இவ்வளவு சொல்றேன்னா, யோகா என தியானத்தினால முடியாது எதுவுமே கிடையாது. இங்க பாருமா, உன் கணவருக்கு ஆரம்ப பயிற்சியிலிருந்து தொடங்கி படிப்படியா யோகாவின் ஒவ்வொரு ஸ்தானத்தையும் விளக்கமா எடுத்து சொல்லி பாடத்தை நீயே நடத்து. நான் தர்ற புத்தகங்களை படிக்க சொல்லு. மேற்கொண்டு என்னோட அறிவுரைகளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பவும் உண்டு.